வேலூர் மாவட்டத்தில் அரியூர்குப்பம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் 17 வயது நிறைந்த ஸ்வேதா அப்படின்ற இந்த பெண். இந்த பெண் தன்னுடைய 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு வேலூரில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேண்டீனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் சரியா டிசம்பர் 14, 2019 வாக்கில் எப்போதும் போல தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து அன்றைய நாள் வேலைக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஈவினிங் ஆகுமே ஸ்வேதா வீட்டுக்கு போகாததுனால அவங்களுடைய அப்பா அம்மா ஸ்வேதாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கால் பண்ணி பார்க்குறாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால் அடுத்த கட்டமாக ஸ்வேதா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு வந்து கேட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே உள்ளவர்கள் காலையில் எப்போதும் போல இவங்க வேலைக்கு வந்தாங்க தான். அதன் பிறகு 11 மணி வாக்கில் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டீனில் வேலை பார்த்த சில நபர்கள் அந்த அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுடைய பார்க்கிங்கில் ஸ்வேதாவுடைய பைக் அந்த இடத்துல ஏதாவது நிப்பாட்டப்பட்டிருந்திருக்கு. அப்போது ஸ்வேதா யார் கூடயோ தான் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுடைய தோழிகள் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே ஸ்வேதா தங்க கூட வரலன்னு தான் சொல்கிறாங்க. இதனால் பதட்டமான அந்த குடும்பத்தார்கள் பல்வேறு இடங்களில் தங்களுடைய மகளை தேடி பார்க்குறாங்க. சரி எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்திருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் 15ஆம் தேதி வரைக்குமே அவங்க வராததுனால 16ஆம் தேதி வேலூர் வடக்கு குற்றப்பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தங்களுடைய மகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடையாளங்கள் அவங்க அணிந்திருந்த ட்ரெஸ் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து ஸ்வேதாவுடைய அப்பா அம்மா தங்களுடைய மகள் எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையே காத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சத்துவாச்சேரி அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சரியா 17/2019 வாக்கில் ஒரு கொடூரமான ஒரு தகவல் அந்த அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அன்றைய நாள் அந்த அப்பா அம்மா கிட்ட பேசின போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுவசூர் அப்படின்ற மலையில் உள்ள தீர்க்ககிரி முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதையில் ஒரு கல்குவாரி ஒன்று இருக்குது. அந்த கல்குவாரி ஒரு 80 அடி கிட்ட ஆழம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்குவாரி கிட்ட அன்றைய நாள் காலை தினமாகல சில பேர் மாடு மேய்ச்சிட்டு போனாங்க. அப்போது வினோதமாக ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போனாங்க. அப்போ தான் ஒரு பெண் அந்த இடத்துல ரொம்பவும் கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் உடனடியாக எங்களுக்கு தகவலை கொடுத்தாங்க. நாங்களும் சம்பவ இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் அந்த பெண்ணுடைய முகம் ரொம்பவே சிதைக்கப்பட்ட நிலையில இருந்துச்சு. இதனால வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய கைகளில் பச்சை குத்தி இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். இதனால சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல வெள்ளூர் வடக்கு காவல் நிலையத்தில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் அடையாளம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையிலையும் ஸ்வேதாவுடைய அப்பா அம்மாவும் அந்த இடத்துக்கு போயிட்டு இறகு வடிவில் இருந்த அந்த பெண்ணுடைய டேட்டோ மற்றும் ஸ்டார் வடிவில் இருந்த அந்த பெண்ணுடைய டேட்டோவை வைத்து இது தங்களுடைய மகள் தான் அப்படிங்கிறத உறுதியும் படுத்தியிருந்திருக்காங்க. சத்துவாச்சேரி போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுக்கும் போதே அவங்களுடைய கைகால்கள்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் ஸ்வேதாவுக்கு அந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு, யார் இதை பண்ணது? 2019 வெள்ளூர் மாவட்டம் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. முதற்கட்டமாக சத்துவாச்சேரி இன்ஸ்பெக்டராக அந்த சமயத்தில் இருந்த அழகுராணி அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண் கடைசியாக எங்கே போனாங்க, யார்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது சரியா டிசம்பர் 14, 2019 வாக்கில், அதாவது ஸ்வேதா காணாமல் போன அன்னைக்கு காலையில் 11 மணி வாக்கில் ஒரு ஆட்டோவில் ஒரு நபர் கூட ஏறி போகிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. அதே சமயம் ஸ்வேதாவுடைய போன் காலை செக் பண்ணி பார்த்ததுல சரியா அலமேலு மங்காபுரம் அப்படின்ற பகுதியில் காலை 11:30 மணி வாக்கில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து அவங்க கடைசியாக யாருக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வேதாவை பற்றி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ண போது தான் சில திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு.
வேலூரில் அரியூர் குப்பம் அப்படின்ற பகுதியில் சரவணன் மற்றும் சுமதி அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் இந்த ஸ்வேதா. இந்த பெண் 11ஆம் வகுப்பு படிக்கிற சமயத்தில் ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வர சமயத்தில் ரொம்பவே தள்ளாடிக்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த ஸ்வேதாவுடைய அம்மாவும் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என்னாச்சு, ஏன் இப்படி வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஸ்வேதா மேலே இருந்து பயங்கரமான சரக்கு வடை வந்திருக்கு. உடனடியாக ஸ்வேதாவுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது சில சரக்கு பாட்டிலில் பார்த்ததுமே அந்த அம்மா ரொம்பவே உறைஞ்சு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஸ்வேதா கிட்ட உனக்கு யார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தது, எப்பயிலேருந்து இந்த பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துருவி தன்னுடைய மகளை அடித்து உதச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெண்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. கொஞ்ச நேரம் கழித்து ஸ்வேதா தன்னுடைய அம்மா கிட்ட என்னுடைய பள்ளிக்கூடத்தில் கிளர்க்காக வேலை பார்க்கக்கூடிய பாலகிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் கூட எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவர் தான் எனக்கு இந்த சரக்குலாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக அந்த அப்பா அம்மா கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பாலகிருஷ்ணன் அப்படின்றவரை கண்டிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் இது எல்லாமே சரியானாலும் கூட மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் தான் ஏறி இருந்திருக்கு. தொடர்ந்து ஸ்வேதா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காங்க. ஒரு நாள் தலைமை ஆசிரியர்கிட்ட கூட மாட்டி இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஸ்வேதாவுடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுடைய சகோதரர் சென்னையில் ரொம்பவே ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்திருக்காரு. இதனால் அவர் ரத்த வாந்தி எடுத்ததுனால டாக்டரே அவருக்கு சில ட்ரக்ஸ் டேப்லெட் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. அதை அந்த டாக்டருடைய விண்ணப்பத்தோட மெடிக்கலில் வாங்கி கொடுக்கவும் படுது. இந்த சமயத்தில் தான் ஸ்வேதாவுடைய அம்மா அந்த சகோதரர்கிட்ட நீ ஏன் தனியாக இருக்கு, நீ என்னுடைய வீட்லேயே வந்து இரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்வேதாவுடைய மாமாவும் அந்த வீட்டில் வந்து தங்கி இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த ஸ்வேதாவுடைய அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு என்னுடைய மகள் இந்த ரிசிப்டை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா அந்த மாத்திரையை கொடுத்து விடுங்க, என்னால் அடிக்கடி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வேதாவை அந்த மெடிக்கல் சென்டருக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்போதான் அது ஒரு ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுனால இதையே நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு தோண ஆரம்பிச்சு அந்த மாத்திரைக்கு முழுவதுமாக அடிக்ட் ஆகியிருந்திருக்கா. இதனால் நாட்கள் நகர இந்த பெண் அந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகியிருந்திருக்கா. ஒரு கட்டத்தில் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட காசு கேட்டிருந்திருக்கா. அவர்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உடனடியாக தன்னோட கையை அறுத்து கொண்டு மிரட்டி இருந்திருக்கா. அப்பவும் அந்த அப்பா அம்மா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த மெடிக்கல் ஷாப்போடைய ஓனரான சதீஷ் அப்படின்றவர் கூட இந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் நெருங்கின பழக்கமாக மாற ஆரம்பித்ததும் அவன் தன்னுடைய இச்சைக்கு இந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்டு அவள் கேட்குற மாத்திரைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருக்கான். சில சமயங்களில் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த பெண்ணை அழைத்து கொண்டு 3 மணி நேரம் கிட்ட வெளியில் போவதாகவும் அந்த சமயத்தில் ரிட்டன் வீட்டுக்கு வர சமயத்தில் இந்த ஸ்வேதா சரியான போதையில் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாமே இந்த அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பித்ததும் தன்னுடைய மகளையும் சதீஷையும் பயங்கரமாக கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சதீஷ் அந்த மெடிக்கல் கடையை மூடிட்டு வேற ஒரு மளிகை கடையை ஓப்பன் பண்ணியிருந்திருக்கா. அதன் பிறகு இந்த பெண் தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் சதீஷோடைய மளிகை கடைக்கு வந்து அந்த மளிகை கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறையில் 2 பேருமே நெருங்கி பழகினதாகவும் அது கூடவே அங்கே போதைப் பொருட்களை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணை பல பேர் சரக்கு பாட்டில் காட்டியும் போதை மாத்திரைகளை காட்டியும் இந்த பெண்ணை தங்களுடைய இச்சைகளுக்கு அந்த ஆண்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் திடீர்னு இந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோடைய கேண்டீனில் இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வேலை பார்க்குற சமயத்தில் ஒரு நபர் கூட இவங்க பேசியிருந்திருக்காங்க. அதே சமயம் ஆட்டோ டிரைவரான பிரகாஷ் அப்படின்றவன் கூடயும் இந்த பெண் பேசியிருந்திருக்காங்க. இந்த பிரகாஷுக்கு தான் கடைசியாக இந்த ஸ்வேதா கால் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த பிரகாஷை விசாரணை பண்ண ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பிரகாஷை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வருது. பிரகாஷோடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாட்களாக காதலிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தோம். ஆனால் இந்த பெண் என்கிட்ட மட்டும் பேசாமல் அந்த கேண்டீன்லேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் எனக்கு அது பிடிக்காமல் போணுச்சு. இதனால் அந்த பெண்ணை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பெண் என்னை விடாமல் என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. அது எனக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்கல. அதன் பிறகு நான் அந்த பெண்கிட்ட ஏதாவது சமாதானப்படுத்தி அவளுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசம்பர் 14ஆம் தேதி அந்த மலைப்பகுதி கிட்ட அழைச்சிட்டு போனேன். அந்த சமயத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. மேற்கொண்டு எனக்கு உதவி பண்ணுறதுக்காக நவீன் அப்படின்ற தன்னுடைய நண்பனையும் அழைத்து கொண்டேன். அந்த சமயத்திலையும் தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போது மலை மேலே இருந்த அந்த 80 அடி ஆழம் இருக்கிற கல்குவாரி உள்ள நான் தள்ளி விட்டுட்டேன். அதன் பிறகு நாங்கள் கீழே வந்து அவளுடைய முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவளுடைய முகத்தை நசுக்கிட்டேன். அது கூடவே அவள் எடுத்துகிட்டு வந்த பேக்கை அங்கே இருந்த குட்டையில் போட்டுட்டு அவளுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதையும் அந்த குட்டையிலேயே போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு தன்னுடைய வாக்குமூலத்தை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்கான்.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த பிரகாஷோடைய நண்பனான நவீன் அப்படின்றவனையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருந்திருக்காங்க. அவனும் இதே தான் சொல்லியிருந்திருக்கான். தற்போதைக்கு இந்த 2 பேரும் ஜெயிலில் தான் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். டீனேஜ் பருவத்தில் ஒரு நபருக்கு ஏற்படுற தவறான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும், இச்சைக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆண்களும் உங்களை சுற்றி தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த ஸ்வேதாவுடைய வாழ்க்கை கதை உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கிறதையும், இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.